நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினேஷ் கேமிங் ப்ரோ. இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்யூ டெஸ்ட் விட்டுச்சு ப்ரோ பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மன்னித்து விடுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ டெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்சர் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகி விட்டது. ஸோ மன்னிச்சுக்கோங்க. 7 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை பாருங்கள், உடனே செத்து போயிடுறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான லெவலில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயாச்சு. ஓகே, நம்மளுக்கு அந்த மாதிரி டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துடலாம். சூப்பர் கைஸ். இப்போது என்னடா போட்டிருக்குறீங்க? ஹிண்ட், த கோட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் ஓகே ஓகே ஓகே, எல்லாமே 4 தான். ஓகே, நமக்கு வந்து பார்த்தா ஒரு ஐக்யூ வந்துடுச்சு. இப்போ 9 ஐக்யூவில் வந்து இப்போ நம்ம இருக்கிறோம். இது வந்து பார்த்தா 10 நிமிஷம் வீடியோ தான். ஸோ தயவு செஞ்சு பாருங்கள். இது என்னன்னே போடலையே. ஓகே, ஒயிட்டுக்கு வந்து என்னது 5, பர்பிளுக்கு வந்து 7, இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 0. கரெக்டாடா? அப்பாடி, பிலோ ஆவரேஜ் ஐக்யூ. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் குழந்தையோட மூளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியானது. இந்த லைனில் படாமல் போகணும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதை அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக போகணும், படாமல். இப்போ பாருங்கள், லேசாக பட்டால் கூட அவுட் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போகணும். மற்றபடி இந்த மாதிரி தான் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டம், பார்த்து தான் பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 ஐக்யூ, அதாவது இன்னும் 10 ஐக்யூ தான். எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும். இன்னும் 10 ஐக்யூ. ஆனால் இந்த ஐக்யூ தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓய் இருங்க, செம்ம ஐடியா. நம்ம ஏன் ஒரே பக்கத்தில் பண்ணுறோம்? சீக்கிரம் சீக்கிரம் வாட ஸ்பீடாக. இவன் ஒருத்தன் காசு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ரோப்ளாக்ஸில் பிடிக்காத விஷயமே எனக்கு இதான் கைஸ். போச்சு போங்க, இருங்க நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். நமக்கு இன்னும் ஒரு மூளை வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இவன் வரத்தான் இதைத்தான்னு சாவடிக்கிறான். இதில் என்ன போட்டிருக்குதுன்னா, திஸ் இஸ் அ கிரெட், யூ கேன் புஷ் இட் அரவுண்ட் வித் யுவர் பாடி. ஓகே ஓகே, இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியானது. ஆனால் கரெக்டாக பண்ணணும். போடா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிட்டு இந்த பட்டன் அமைக்கிட்டு வரணும். ஆனால் இவ்வளோ ஈஸியாக தராங்க. 12 ஐக்யூ வந்து பார்த்திங்கன்னா 25 கிட்டக்கு நம்ம பண்ணலாம் கைஸ். 20னா வேஸ்ட்டு, 25 கிட்டக்க பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது தான். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொண்டு போய் வைக்கணும். இது இருங்க, அப்படி வச்சாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போகணும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அது பற்றக்கூடாது. முடி ஆனால் மேலே ஏறி போகிறேன். இப்போ தாங்க புரியுது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு ஜிப்பர் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணும்போது என்னடா இவர் இப்படி விளையாடுறாரு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இதை விளையாடும் போது தான் தெரியுது இது கஷ்டம் எப்படின்னு. பார்த்து போடும். நான் வந்து பார்த்தா அந்த கார்னரில் வச்சுட்டேன்னா எதுவும் பண்ண முடியாது. அதுதான் அப்பாட்டி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே பண்ணிட்டோம். ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்பவே கஷ்டம். இப்போ ரொம்ப ஐயோ இதுக்கு மேலே முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் புரியல. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் ஐயப்பா உயிரை வாங்குறானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தானே ஜம்ப் பண்ணி போயிடலான்னு நினச்சேன். நான் முடியலை. ஐயோயோ என்னங்க இது இப்படி கஷ்டமாக இருக்குது. டே மண்டையா எப்படியாவது தள்ளிட்டு போயிடுறா. ஏங்க அந்த கார்னர் மட்டும் இல்லைன்னா நானும் அழகாக தள்ளி விட்ருவேன். அந்த கார்னருக்கு பயந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தள்ளிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேலை பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சூப்பராக அப்படியே தள்ளிடுறா. கீழே போட்டுறதுரா. முன்னாடி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு எது 13 ஐக்யூவே இப்படி இருக்குதா? புரியல என்னங்க. ஓகே, சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். பிளிங்காக ஏறி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸி. ஓகே, நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்னடா ஜம்ப் பண்ண முடியல, ஜம்ப் பண்ணி போயிடலான்னு நினச்சேன்.
ஏங்க திருட்டு பசங்க ஜம்ப் ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. அப்பா இதுக்கு மேலே தொல்லை இல்லை. இது லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோமா? ஓகே சூப்பர். அப்படியே வா 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 வா. ஐயம்மோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரியல் லைஃபாக இருந்தால் அழகாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆப்ஷனே வேறு வைக்கலாமுங்க. உயிரை வாங்குறானுங்க. சீலிங் எவ்வளோ தூரம் இருக்குது. ஒரு ஜம்ப் ஆப்ஷனை வச்சா என்னடா குறைஞ்சாடா போயிடுவீங்க. இங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை போயிட்டுன்னா கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா வீட்டு ப்ரோ நேர்மையாக வந்து பார்த்திங்கன்னா விளையாடினார். நானும் இந்த மாதிரி நேர்மையாக விளையாடணும். இல்லைன்னா நினச்சிப்பீங்க எல்லாருமே இவன் சீட்டிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சீட்டிங்னா பண்ணலை, பார்த்துக்கோங்க. ஓகே வந்துட்டேன். சூப்பர். ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டேன். பிளிங்க் பண்ணுங்கடா. ஓகே இப்போ இவ்வளோ தூரத்துக்கு போனால் அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம். இப்போ இப்படி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா யாருன்னா கிறிஸ்டின்ஸ் இருக்கிறீங்களோ அவங்களுக்கான விஷயம் இது. ஏன்னா கத்தோலிக் சர்ச்சுக்கான ஒரு மிகப்பெரிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இறந்துருக்காரு. அது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆள். அவர் பேர் வேறு யாரோட போப் ஃப்ரான்சிஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இறந்துருக்காருங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கத்தோலிக் இயேசு மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இருப்பார். ஆனால் இப்போ அவர் இறந்துட்டார். அதான் இப்போ பயமாக இருக்குது. பயம்னு சொல்கிற பாருங்கள். அதான் ஒரு மாதிரி சேடாக இருக்குது. இது வேறு வந்து பார்த்திங்கன்னா போகவே முடியல. குதிச்சு போகணும். ஆமாம் கைஸ், குதிச்சு வந்து பார்த்திங்கன்னா போகணும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்மளால் குதிக்க முடியாது. ஏன்னா பையனுக்கு வந்து பண்ணால் கால் வலிக்குமா அந்த பையனுக்கு. போடா அப்பா விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. வீட்டு ஜிப்ரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணார். வேறு வழியில் அப்படி போ 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 எம்மாடி போடா என்னடா கொஞ்சம் கூட நகர மாட்டீங்கன்னா இரு. போனாடி போயடா. ஐயோ ரொம்ப கஷ்டமாக பண்ணுறானுங்க. ஏங்க இவன் சுத்தமாக நகர மாட்டேங்கிறாங்க. கிரானி கேம்ஸ் ஏன் கேம்ஸ் இப்படி சாவடிக்கிறீங்க? அட போட ஒருத்தனுங்க. போடா. ஓகே எப்படியாவது போயிரு. குதிச்சு போயேன்டா. ஏன்டா என் உயிரை போட்டு வாங்குற? பாதி தூரம் வந்துட்டாங்க ஏசனா. ஆனால் எப்படிங்க இதுனா இவனுங்க போகிறானுங்க. இந்த வீட்டு ஜிப்ரோன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாருங்க இந்த லெவலில். ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. போடா பாதி ரொம்ப கிட்டக்க கொஞ்சம் அப்படியே போயிரு. போடா. அப்படியே தான் நிற்கிறேன் நான். எங்க எப்படிங்க இதை போகுது? ரோபோட் மண்டியா ஹெல்ப் பண்ணுறா. ஸ்கிப் பண்ணிடலாமா? ஓகே ஒரே ஒரு ஸ்கிப் மட்டும் பண்ணிடலாம். சாரி கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு. என்னடா அட பாவி. சரி ஓகே, இது என்னது புரியலையே. ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துட்டோம். The code is number of purple things. I hope you can count. ஓகே நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 8 பார்ப்போம். 8 தான்ப்பா. நான் கூட நினச்சேன் 8 இருக்குன்னு வந்துருக்காதுன்னு. ஏன்னா பர்பிள் கலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் ஃபாலோ த வைண்டிங் பாத்தா இதுவா? ஓகே வந்துட்டோம். சூப்பர். என்னடா இது இவ்வளோ ஈஸியாக தந்துருக்காங்க. ஆனால் என்ன இருந்தது இப்படின்னு தர மாட்டானுங்களே. ஹொய் அடப்பாவி, அநியாயத்துக்கு ஈஸியாக இருக்கா டேய். ஃபஸ்ட்டு இதுவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது என்னது? ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தா மேலே ஏறணும். அதுக்கு அந்த ஹைட் இவன் குழுக்கத்திருக்கா கைஸ், மேலே ஏற மாட்டேங்கிறான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நம்ம இதுக்குள்ளே வேற போகணும்.
திஸ் இஸ் அ வெயிட் பட்டன். ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இந்த பாக்ஸ் நான் எப்படி வச்சுட்டேனே, எப்படி எடுக்கிறது? எங்ககிட்ட இல்லாத ட்ரிக்ஸாடா. இதோ பாரு, இப்போ எடுக்கிறேன். இது நல்லா இதை போட்டு நசுக்கு. வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அறிவாளியாக இருக்கணும். அறிவாளியா பரவாயில்லையே. பிலோ இருங்க, எத்தனாவது நமக்கு ஆவரேஜ் ஐக்கியூ வரும்னா தோட்டியில் வந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஐக்கியூவே வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. இன்னும் நமக்கு ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வரல. சூப்பர்ப்பா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 18th வந்துட்டோம். இப்போ 25th ஐக்கியூ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ எடுப்பேன். என்னென்னா add all numbers on the floor for the code. ஓகே 1 2 4 7 10 12 13 14 15 17 கைஸ். ஓகே 17 பார்ப்போம். சூப்பர் பாக் 17. எங்கன்னா ஆடிங்கில் நான் மேக்ஸ் வந்து பண்ணேன்னா புளி ஆடிங்கில் மட்டும்தான். ஓகே வேறு என்னன்னு பார்ப்போம். இந்த கோடு இஸ் 3309 பட் த கீபேட் இஸ் அப்சைட் டவுன்னு நாங்கள் நல்லா பண்ணுவோம். இன்னும் 33 அப்புறம் 0 நம்ம வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் வரப்போகுது. இதோ இதுதான் எப்படி சாரிப்பா இது எல்லாமே அப்சைட் டவுன் இருக்குது. ஓகே நம்ம ஆனால் அப்படி இன்னொன்று பார்த்தா 5 ஐக்கியூ நமக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டை நம்ம மெயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஏன் உங்களுக்கு போக மாட்டேங்களா? ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வேர் இஸ் த கோட். 4 டிஜிட் கோடை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணுமா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்குதா? இது இங்கே இருக்குங்கண்ணா. என்னது இது எதுவுமே இல்லை. சரி ஓகே, இது அப்புறமா பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்கா? டே ஏன்டா உயிரை போட்டு வாங்குறீங்க? அடப்பா எதுவுமே இல்லை. இங்கே எங்கேயாவது ஏதாவது இருக்குதா? என்னடா இது எதுவுமே எங்கேயுமே இல்லை கைஸ், எங்கேயுமே எதுவுமே இல்லைங்க. சரி இருங்க, நம்ம இதுக்கு மேலே ஏறி பார்ப்போம். இங்கே ஏதாவது இருக்கா? என்னடா இது கோடை காமிக்கலை? ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியலையா? டே மேலே காமிக்க வைங்கடா. அட ஐயோ மூஞ்ச போட்டு தேய்க்கிறாங்க ஐஸ். நான் முடிஞ்சால் பண்ணுறேன், நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆனால் இங்கே எங்கேயுமே காமிக்கலையே கைஸ். ஓகே இல்லைன்னா எல்லா கூடமே இதுக்கு மேலே எங்கேயாவது இருக்குமா? ஓகே இங்கே நம்ம நல்லா ஜூம் பண்ண பார்ப்போம். ஒரே கல்லை வந்து நம்ம நல்லா பண்ணலாம். ஐயோ எங்கேயாவது இருக்குமா? இருங்க ஒருவேளை இங்கே இதுக்கு பின்னாடி பாவி 2299 அதான் தான் பார்த்தேன். இதுக்கு பின்னாடி நான் கொஞ்சம் கூட பார்க்கல. ஏன்னா வீட்டுக்கு ப்ரோக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு கல்லில் கிடச்சிது அந்த மாதிரி கூட நினச்சேன். என்னடா இது ஓணும் வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சு அடைச்சிருக்காங்க. சேர்த்துட்டானா இதுவா? ஐயோ இது ரொம்ப கஷ்டமாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இது அப்படி செத்துட்டேங்க. இது செத்துட்டேன். அப்போனா வந்து பார்த்திங்கன்னா ஏய் ஓ மை காட், கையில் இருக்கிறதெல்லாம் கால் வச்சுட்டேன்னா இது அப்புறமா என்ன பண்ண இது அப்புறமா இது ஓ மை ஐயோ இது இது அதுக்கப்புறமா இது அதுக்கப்புறமா இது அதுக்கப்புறமா ஒன்றும் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஞாபகம் வச்சுக்கணும். டேய் அடப்பாவி எதில் இருக்குதுல கால் வச்சா நான் என்ன பண்ணுறது? நீ வர கால் நல்லா பப்பர பயன் நடக்கிறேன். ஓகே இப்படி 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 ஆமாம் அறிவாளி நடப்பேன். எனக்கு அந்த பக்கம் போகலான்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இல்லை. எப்படியோ கேம் ஸ்டக் ஆயிடுச்சின்னு நினச்சேன். இப்போது இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் கரெக்டு தான்டா. எனக்கு புரியல. நான் கரெக்டாக தாங்க போனேன். இவனுங்க தாங்க தப்பு. டேய் நீ காலை வச்சுட்டு ஏன்டா என் உயிரை போட்டு வாங்குற? ஒழுங்காக காலை கீழே நடக்கி வைடா. பப்பரப்பான்னு காலை வச்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா இவனுங்க உயிரை வாங்குறானுங்க. எங்கே மறந்துருச்சுங்க கோடு. இந்த பக்கம் தானே? ஆமாம் இந்த பக்கம் தான் நானும் ஃபஸ்ட்டு வச்சேன்.
ஓகே, இப்போது ஏதாவது ஒன்று ஜம்ப் பண்ணிட்டு போயிடுறா கைப்புள்ள. நல்ல வேலை ஜம்ப் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இவ்வளோ தூரம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சதே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிசயம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி போகணும். ஆனால் அது வந்து லேக் ஆகிட்டே இருக்குது. எங்கே வந்து பார்த்தா லேக் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஜம்ப் பண்ண முடியல. இவன் வேறு வந்து பார்த்தா காலை பப்பரப்பான்னு வைக்கிறான். ஓகே, சூப்பராக சொல்ல வந்தேன். 22 IQ தானா? எங்கே இன்னும் நமக்கு 3 IQ தேவை. யாராவது 3 பிக்சர் போடுங்களேன். 3 IQ மட்டும் யாராவது தாங்க. ஓகே, இப்போ நமக்கு 2 IQ தான் தேவை. இது அப்புறம் இன்னொரு ரவுண்டு அது போயிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்து முடிச்சுக்கலாம். த கோடு நம்பர் ஆஃப் ஸ்டட்ஸ் ஆன் த கிரவுண்ட் சம் மேத் வுட் ஹெல்ப். இதுனா இது ஹிண்ட். திஸ் திங் இஸ் 1 ஸ்டட். ஓ, இது ஒன்னாடா? 1 2 3. ஆனால் இங்கே நான் 2 டிஜிட் போட்டிருக்குதே. சின்ன வயசில் மேக்ஸ் வந்து பார்த்தா ஹெல்ப் பண்ண சொல்லுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம். தப்பு. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் போடணுமா? திஸ் இஸ் கோட் நம்பர் ஆஃப் ஸ்டட்ஸ் ஆன் த கிரவுண்ட். கிரவுண்டில் எத்தனை ஸ்டட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே 3ங்க. ஆனால் இங்கே டபுள் டிஜிட் போட்டிருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, 10ன்னு போட்டு பார்ப்போம். 11 12 13 14 15 23. என்னடா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 19. எங்க இது புரியலை. இதுவா இப்படியா? ஏங்க ஐயோ ரொம்ப டென்ஷன் ஏற்றுறாங்களே. ஏங்க ஒரு வேளை எனக்கு இந்த லாஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டவுட்டாக இருக்கிறது. ஐயோ சார்ஜ் தாங்க இருக்குது. இன்னும் 2 ரவுண்ட் தான். எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சுட்டு போகணும். அடப்பாவிகளா, என் உயிரை போட்டு வாங்குறானுங்களே இவங்க வேற. எங்கடா போச்சு? டேய், ரெக்கார்டர் ஆஃப் பண்ணா. டீப் க்ளீனுக்கு போயிடுச்சு. ரெக்கார்டர் ஆஃப் பண்ணு. கட் பண்ணும். என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல தான் தப்பிச்சு வந்து பண்ணி வந்துட்டேன். ஆனால் எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. ஐயோ, பின்னாடி ஏதாவது இருக்குதாடா? ஹிண்ட். திஸ் திங் இஸ் 1 ஸ்டட். திஸ் திங் எதுப்பா? ஓகே இருங்க. 1 ஸ்டட்டுன்னா ஃபஸ்ட்டு என்னது தாங்க தெரில. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 32 30 31 எப்பட்றா? நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன் 31. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்கிப்பு தந்துடலான்னு நினச்சேன். ஆனால் விடுங்க, ஒரே ஒரு ரவுண்ட் தான். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? இந்த பட்டனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமுக்கணும். ஒரு பட்டனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமுக்கணும். நல்லா இருக்குது. இவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த பட்டனு. சரி, அட பாவி, கீழே கேப் இல்லைன்னு நினச்சேன். பார்த்தா அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஆனால் திடீர்னு லாவா எல்லோ கலரில் மாறிடுச்சு. ஓகே, இதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேப் இல்லை. ஓகே, நம்ம வந்து பண்ண அப்படியே செவுத்தில் மூஞ்சி தேய்ச்சிட்டே போடா. அடப்பாவி. ஓகேங்க, இனிமேலாம் உஷாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவுத்தில் சாயக்கூடாது. இந்த செவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உரசிட்டே போகலாம். அதுக்கப்புறமா வர செவுத்தில் உரசவே கூடாது. டே தலைமுடி ஏன்டா இப்படி வளர்த்து வச்சுருக்கிறேன்? முடியலடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படியே எகிரிச்சு இன்னொன்றுத்தையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன், முடியலை. இது ரொம்ப ஈஸி தாங்க. அதுதான் வந்து பார்த்தா தலைக்கு மேலேனா போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இப்போ நான் வந்து பார்த்தா செகண்ட் என்னடா? ஒரு தடவை நம்ம வந்து பார்த்தா 1 முடிச்சுட்டு அவுட் ஆகிட்டோன்னா இன்னொன்று சேர்த்து பண்ணணும்.
விளங்கிரும். இந்த லாஸ்ட்டு 24 ஏன்டா இவ்வளோ டஃப்பாக இருக்குது டப்பாக. டே அட்லீஸ்ட் இந்த மாதிரி தராதிங்கிற. நான் தான் ஆல்ரெடி ஒன்று முடிச்சிட்டேன்ல. ஒன்று முடிச்சுட்டு அந்த மாதிரி நம்ம கீழே விழுந்தா திருப்பி அது வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. நம்ம திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இந்த இப்படியே குதிச்சிடலாம். குதிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது பயமாக இருக்குது. அம்மாடி பார்த்து பார்த்து பார்த்துப்போ பார்த்து அப்பாடி. இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு வந்து நம்ம அதாண்ட கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகணும், இப்படி பத்திரமா பத்திரமா 2 அடியாக எடுத்து போயிட்டா தம்பி. நானும் அந்த பார்த்தோன்னா அப்படியே என்னடா இது ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகும் போல் இருக்குது. அப்படி போடா அந்த பக்கம் போடா பயமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸினா இல்லை, ரொம்ப கஷ்டமாக பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, மீடியம். இப்போ இது எல்லாத்தையும் நான் அமுக்கிறது பெருசு இல்லை. இப்போ தான் கொஞ்சம் ஏன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் பயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே நம்ம அப்போடி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போது 25th ஐக்கியூவை முடிச்சுட்டு 26th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். இப்போது 26 என்னடா இவன் தம்பி என்னதுன்னே சொல்லாமலே பண்ணுறானுங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண்டையில் 2 அடி தரணும்னா என்னதுன்னே புரியலையே. கொஸ்டின் மார்க். இது வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் ஃபினிஷ்ட் ஆகிருக்குது. பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் நம்ம பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிலே பார்க்க முடியலை. இவனுக்கே இந்த மாதிரி என்ன கோடு சொல்கிறதுன்னு தெரியல. பாவம் பையன் துவச்சி போயிருக்கான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி தான் கைஸ் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கோடு இருக்குது. ஆனால் எப்படி பார்க்குறது? இதுவும் அந்த மாதிரி திரும்பிக்கிட்டே இருக்கா? இப்போ கூடவாட திரும்ப வேறு வழியில் அவன் தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு ஏற முடியல. ஏறிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோடு எப்படியாவது பார்த்துடணும். என்னது the code? It is a real hard scatter must be hard the code. It's a real head scared. புரியலையே. இப்போ தாண்டா இவன் சொன்னான். மெசேஜ் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே வாட் கோடுன்னு அனுப்பி பார்ப்போம். இது ஒன்று சரி ஓகே. இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லெவலில் பார்த்துக்கலாம். இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெவலில் முடிச்சுக்கலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜும் ஒன் தான் இருக்குது. ஸோ பாய்.